This is Nagavalli Nagaraj. I'm an educational motivator and inspirational speaker. எந்த ஒரு விஷயத்தையும் மற்றவங்க மாதிரி நம்மளால நேர்த்தியா செய்ய முடியல அப்படின்னு வருத்தப்படுறீங்களா நீங்க? உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா? நீங்க எந்த விஷயத்தை பார்த்து வாவ் இது ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கு, ரொம்ப நேர்த்தியா செஞ்சிருக்காங்கன்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை நீங்க கொஞ்சம் கவனிச்சு ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா அதுலயும் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்கிறத நீங்க கண்டுபிடிக்க முடியும். 100% நேர்த்தியானதுன்னு இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. ஒரு உதாரணத்துக்கு ஒரு மேடை நடன நிகழ்ச்சியை பார்த்து நாம வியக்கிறோம். அந்த பெர்ஃபார்மன்ஸ் உண்மையிலேயே அமேசிங்கா இருந்தாலும் கூட அந்த அமேசிங்கான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்த அந்த பெர்ஃபார்மர்ஸ் 1000 முறை பயிற்சி செய்து இருந்தாலும் கூட நம்ம பயிற்சி செய்த அளவிற்கு ஒரு சிறப்பான நடனத்தை நம்ம இந்த மேடை மேல கொடுக்க முடியலன்னா அவங்க கண்டிப்பா வருத்தப்படுவாங்க. ரசிகர்கள் எல்லாருமே ரொம்ப வியந்து அவங்கள பாராட்டினாலும் கூட அவங்க மனசுல என்ன இருக்குன்னா, நாம இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு பிராக்டிஸ் பண்ண அளவுக்கு மேடையில ஒரு சிறந்த பெர்ஃபார்மன்ஸை நாம கொடுக்க முடியல, இன்னும் கொஞ்சம் நல்லா நாம பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இதுதான் உண்மை. அப்படியே இருந்தாலும் கூட அவங்க அங்கேயே அதையே யோசிச்சு தேங்கி போயிட மாட்டாங்க. அடுத்த விஷயங்களுக்கு அவங்களுடைய திட்டமிடுதலையும் முயற்சியும் அவங்க செலுத்திடுவாங்க. அதுதான் உங்களுடைய வெற்றிக்கு காரணமா இருக்குமோ தவிர பர்ஃபெக்ஷன் கிடையாது. எப்ப நீங்க அடுத்தவங்க மாதிரி என்னால எதையுமே நேர்த்தியா செய்ய முடியல அப்படின்னு வருத்தப்படுறதை விட்டுட்டு அடுத்தடுத்த விஷயங்களுக்கு திட்டமிட்டு உங்களை நீங்க தயார்படுத்திக்கிட்டே வரீங்களோ நீங்களும் வெற்றியாளராவது உறுதி. உங்களுடைய சிறந்த வெற்றிக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த டாபிக் உண்மையிலேயே உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. The Real Voice of Your Mind சேனலை சப்ஸ்கிரைப் பண்றதுக்கும் பேஜை ஃபாலோ பண்றதுக்கும் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இது போன்ற நல்ல பயனுள்ள தகவல்கள் உங்களுக்காக காத்துட்டே இருக்கு. உங்களுடைய விலை மதிப்பில்லாத ஆதரவுக்கு நன்றி. இந்த பயனுள்ள தகவலை உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ள மறக்காதீர்கள். Stay connected always with the real voice of your mind.